முடிமன் ராமசாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த கட்சி பல அவமானங்களை சந்தித்திருக்கிறது, பல குவிவுகளை ஏற்பட்டிருக்கிறது, பல இடங்களிலே கட்டுத்தொகை இழந்து தனது கீர்த்தியும் புகழையும் கூட இழந்து நிற்கிற ஒரு நிலையில் இதற்கான காரணம் என்ன, ஏன் இப்படியெல்லாம் இந்த இயக்கம் தடுத்துக் கொண்டிருக்கிறது, வெற்றியின் இமயத்திலே இருந்து கொண்டிருந்த ஒரு இயக்கம் இதையெல்லாம் சந்திப்பதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு மூத்த முன்னோடியாக இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் உணர்ந்து அதற்கான காரணம் இதுதான் என்று கண்டறிந்து இவர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து பயணிப்பதுதான் வெற்றிக்கு சரியாக இருக்கும் என்று அவர் ஒரு பேட்டியை இன்றைக்கு அளித்திருக்கிறார். ஆனால் இந்த கட்சியை எப்படி நடத்துவது, இந்த கட்சியை யாரெல்லாம் சேர்த்துக் கொண்டு இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு அதிமுகவிலே பயணிக்கிற எங்களை போன்றவர்களுக்கு, மூத்த முன்னோடிகளுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டு பேசுகிற தமிழ்மணி, TS மணி போன்ற மணிகள் எல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள் யாரை சேர்க்க வேண்டும், இவரை சேர்ப்பதால் என்ன இருக்கிறது என்று இவர்கள் கேட்கிறார்கள். எங்கள் கட்சியிலே யாரை சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு எங்களை சார்ந்தது தவிர இவரை சேர்க்க வேண்டும் இல்ல. முடிமன் ராமசாமி லாஜிக்கா ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்களேன். பிரிந்து இருக்கிற டிடிவி தினகரனையோ OPS-ஐயோ அதிமுகவுக்குள் ஏன் சேர்க்கணும்னு செங்கோட்டையன் விரும்புறார்? அதைத்தான் நான் சொன்னேன். அந்த கட்சி தொய்வாக இருப்பதற்கும் வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல இடங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கட்டுத்தொகை வந்திருக்கிறது. அப்போ அதிமுகவை 2026 ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக டிடிவி தினகரனும் OPS-ம் தேவைன்னு சொல்றாரு. அதுதான் முடிமன் ராமசாமியோட நிலைப்பாடு. அப்படியே வரலாற்றை பின்னோக்கி கொண்டுட்டு போங்களேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது OPS டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு ஆட்சியிலிருந்து அதிமுகவை அகற்றணும்ன்றதான நோக்கமா இருந்துச்சு. அவர்களுக்கு இப்போ 2026 என்ன ஸ்டாண்ட் வேணும்? என்ன பேச விடுங்க சார். கடந்த கால நிகழ்வுகளை பேசிக் கொண்டிருந்தால் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது என்று கட்சியின் மூத்த முன்னோடி ஒரு முடிவெடுக்கிறார். அவர் நேர்மையானவரா? அவர் சொல்வதற்கு யார் என்று இந்த மணி கேட்கிறார். அவர் அதை சொல்வதற்கு நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் சும்மாவும் இருக்கவில்லை, அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார் நான் அதிமுகவை சேர்ந்தவன், நான் அதிமுக யார் கேட்டா, நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று யாராவது கேட்டார்களா? அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார். அதிமுகவை சேர்ந்தவர் இல்ல, சேராத ஒருவர் நீங்கள் எப்படி அதிமுகவின் நலம் விரும்ப முடியும்? சரி, நான் உடைச்சு கேட்கிறேனே, அதிமுகவுக்குள் மீண்டும் சசிகலாவை சேர்க்கிறதுனால எந்த விதமான குழப்பமும் வராதா? நிபந்தனை இல்லாமல் உள்ள வரணும்னு விரும்புறாங்களா அவங்க? சார் குடிக்கிறாதீங்க, நான் பேசி முடிச்சேன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லுங்க. அதுவரை இங்க பொறுமையாக அதிமுகவில் யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது அதிமுகவின் தொண்டனும் அதிமுகவில் முக்கிய முகங்களாக இருக்கிற முன்னோடிகளும் தானே தவிர இவர்கள் அல்ல. இவரை சேர்த்தால் வெற்றி வந்து விடுமா என்று இவர்கள் கேட்கக்கூடாது. எங்கள் கட்சியில் யாரை வைத்துக் கொண்டு இவர் சொல்லுகிறார், இவர் நேர்மையானவரா, கட்சியை கேட்காமலே போனார் என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், 6 பேர் சந்தித்தார் என்பதை மணியே ஒத்துக்கொள்கிறார்களா? நானே ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் எடப்பாடி ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்? எடப்பாடி இடத்துல என்ன நியாயம் இருக்கிறது, என்ன நேர்மை இருக்கிறது? இந்த கேள்வி மனிதர் இதுல அவர் சொல்றது இருக்கு இல்லையா, அவர் வந்து நல்ல மண்ணா அதே மாதிரி இல்ல தாங்க கூடாது விடுங்க. அவருடைய குவாலிட்டி அதான். இதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவர் சொல்றது ஏன் அவரை சந்திக்கிறீங்க, அவர் வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே. அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி ஒரு கடைக்கோடி தொண்டன் பேசுறான் இல்லையா, முடிவை கடைக்கோடி தொண்டன் எடுக்கிறது தானே சரியான பார்வைன்ற. நோ, ஒவ்வொரு கட்சியிலையும் பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு. ஒரு கோடி பேர் வீட்டில் போய் கதவை தட்டி கேட்டு வரீங்களா, இல்லை அதுக்கு ஒரு இது வைப்பீங்களா? சார் கொஞ்சமாவது பொறுப்போட பேசணும். யார் பேசினாலும் முடிவெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் இருக்குது. அதைத்தான் ஒரு ரிப்போர்ட்டர் வரை கேட்டார். இந்த 6 பேர் போய் பார்த்தேன்னு சொன்னீங்களே, இது ஒரு 6-7 மாதமாக கரெக்ட்.
இதை நீங்கள் பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ பேசினீர்களா? அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நேர்மை அவர்கிட்ட இல்லை. யாரும் அதை பற்றி என்னிடம் பேசவில்லை. உண்டா இல்லையா? யாரும் அதை பற்றி என்னிடம் இது ஒரு அவருடைய எந்த அளவுக்கு அவருக்கு நேர்மை இருக்கு. நல்லா கவனிங்க. கேள்வி ஹாட்டான உடனே வணக்கம் நன்றின்னு சொல்லிட்டு கூட எந்திரிச்சு போனவர். அது சொன்னாங்க டிவிலேயே. என்ன எப்படி எந்திரிச்சு போகிறாரு, அந்த பண்பாடு நான் அதை சொல்ல வேணான்னு பார்த்தேன். வேண்டாம். அந்த ஏன் இல்லை? கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்விகள் அதான் ரிப்போர்ட்டர் வேலை. இப்போ நீங்கள் என்ன எந்த கேள்வினா கேளுங்க சார். எந்த கேள்வி என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்போ தான் இதில் ஏன் அவரை சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யாரை? 3 பேரையும் சேர்த்துட்டா போகலாமே சார். நான் தான் பதில் சொல்லிட்டேன். இல்லை, அவங்க எந்த விதமான நிபந்தனையும் தரல. அதிமுக ஜெயிக்கணும்னு மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்றப்போ சேர்த்துக்கலாமே. ஒருத்தர் தான் 4 ஆண்டு காலம் திருடி மக்கள் பணத்தை திருடி அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழல் ஆட்சி திமுகன்னு நான் சொன்னால் என்னை பார்த்து சிரிக்க மாட்டேன் சார். கேள்வி கேட்குறீங்க, பதிலாக ஏற்றுக்க தயாராக இல்லையடி. நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, செங்கோட்டையனே பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணணும் யார் யார் சேர்க்கணும்னு சொல்லியாச்சு. அப்போது அவர் நம்ம நண்பர் சொன்னார், ராமசாமி சொன்னதுக்கு நேர் எதிராக செங்கோட்டையன் சொல்லிட்டாரு. தொண்டரெல்லாம் தீர்மானிக்க முடியாது, பொதுச் செயலாளர் தான் அவரே. கரெக்ட். பேசலாம். முடிமன் ராமசாமி முடிமன் ராம சார். நான் குறிக்கிடல, நீங்க பேசுங்க. நாங்க இந்த கட்சியில உழைக்கிறவங்க, கண்ணீர் சிந்துறவங்க, வெற்றியை தோல்வியை கண்டு கண்ணீர் சிந்திய உள்ளங்கள் நாங்க பேசுறோம். இவங்க உட்கார்ந்துட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரை சேர்க்கணும், அவர் A1 குற்றவாளி, இவர் A2 குற்றவாளி. எங்க கட்சியில் நாங்க A1 குற்றவாளியை வச்சுட்டு தான் ஓடி கேட்டவங்களாம். நாட்டு மக்கள் நம்பவில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? எங்கள் கட்சியின் தலைவராக இன்றைக்கும் இருப்பவர் A1 குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கோம். உங்க வழக்குப்படி பார்த்தா அவங்களை தான் இன்னைக்கு நாங்க கொலை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் நம்புகிறவர்கள் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று. அதுக்கு நீங்க குற்றவாளி என்று சொல்றதுக்கு நீங்க உங்களுக்கு உரிமை கிடையாது. அது மட்டுமல்ல, அதை சொல்றாரு கட்சி அலுவலகத்தை போய் உடைத்தார். யார் கட்சி அலுவலகத்தை உடைச்சது? அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? கட்சி அலுவலகம் எங்கள் அலுவலகம், எங்கள் புரட்சித் தலைவர் அலுவலகம். அதிமுகவின் தொண்டர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகத்தான் அன்றைக்கு இருக்கிறார். அவர் அதிமுக விட்டு அன்றைக்கு நீக்கப்படல. அவர் வருவதை ஏன் தடுக்கிறான்? சார், ஆடிட்டர் குருமூர்த்தியோடைய கருத்துன்றது அதிமுக ஒன்றிணைக்கணும். அதை தானே இன்னைக்கு செங்கோட்டையன் பேசுறாரு. அன்னைக்கு திருமதி சசிகலாவுடைய இணைப்பை பத்தி பேசுறப்போ சாக்கடை தண்ணியா இருந்தாலும் ஊத்திட்டு சேகுறீங்க அப்படின்றதான சொல்றாரு அவரு. அதே குரலாகத்தானே இருக்கிறார் இன்னைக்கு. நான் சார் அதிமுக ஒன்றிணைக்க மற்றதெல்லாம் இருக்கட்டும், சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு இது மட்டும் பயன்படுங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இப்படித்தான் சார் தமிழ்நாட்டுல இதே சார் ஒரு கூட்டம், இதே ஒரு கூட்டம் விடுதலை புலிகளை அப்படி போ இப்படி போன்னு சொல்லி உனக்கு வீரமளித்த உலகத்திலே நீ தான் தலைவா, உன்னை விட்டவரோட தலைவனே இல்லைன்னு சொல்லி பைதா பிடிச்சு அந்த ஆளை கொல்லிட்டாங்க சார். ஒரு இனத்தை அழித்த கூட்டம் இன்றைக்கு ஒரு இயக்கத்தை அழிக்க துடிக்கிறது. இது மாதிரி ஆட்கள் உட்காந்துட்டு ஒரு இயக்கம் ஒன்றுபடுவதற்கு ஒன்றுதான் சொல்லுவாங்களா சார்? எப்படி ஒரு குடும்பமா இருக்கட்டா, எவ்வளவு கொலைகார குடும்பமா கூட இருக்கட்டும், ஒன்றுபடுங்கப்பா, அது நல்லதுதான் சொல்லிட்டு நான் கிராமத்தில் வாழ்ந்தேன். அப்படித்தான் நான் பல முடியும். நான் பல வேளாண் போயிட்டு இருக்கேன், பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேன். அப்படித்தான் விளைச்சு பழக்கம் உட்காந்துக்கிட்டு எதுக்காக கேட்கணும், இதுக்கு இவங்க கேட்கணும். இவங்க யாரும் சொல்றாங்க திமுக யாரும் கேட்கலாம். தோல்வி அடைந்தால் நாளைக்கு இந்த கட்சி ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மணி கஷ்டப்பட போறாரா, இந்த டிஎஸ் மணி கஷ்டப்பட போறாரா? 2 பேரும் அதிமுக தோற்று போச்சு, எங்களுக்கு வேற ஒரு கட்சிக்கு பேச விட்டு போயிடுவாங்க. நாங்க 2 விஷயம் சாரோம் சார். அதிமுக தோற்று போச்சுன்னா எங்களுக்கு தெரியல சார். அந்த இயக்கத்துடைய வழி இவங்களுக்கு என்ன சார் இருக்கு? இவங்க பேசலாம் அதிமுக ஒற்றுமைப்படணும், அவங்க கட்சியோட இயக்கம் ஒற்றுமைப்படட்டும், எங்களுக்கு என்ன வெற்றி பெறணும் பேசணும். அதை விட்டுட்டு அவரை சேர்க்கக்கூடாது, இவரை சேர்க்கக்கூடாது. முடிமன் ராமசாமி, அதிமுக பலம் பெற்றுச்சுன்னா பாஜகவுக்கு தானே பாதிப்பு. பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியாது இல்லையா? அந்த கால்குலேஷன்ல கூட பாஜகவை வலிமை பெற முடியாத அளவுக்கு வச்சிருக்கணும், உட்கட்சி பிரச்சனையை எப்பொழுதுமே எரிய வச்சிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க தானே சார்? பாஜக எடப்பாடி ஆட்சி யார் காப்பாத்தினா? எடப்பாடி ஆட்சி யார் காப்பாத்தினா? அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இருந்தாங்கல்ல. ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்கள் இருந்து ஓபிஎஸ் சொன்னாங்கல்ல, எனக்கு மோடி சொல்லி நீங்க போய் அந்த ஆட்சி காப்பாத்துங்க, போங்க உள்ள இருங்கன்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கு வந்து பாஜக உங்களுக்கு தேவைப்படுது இல்ல? அன்னைக்கு தர்ம யுத்தம் யாரால தொடங்கினாங்க முடிமன் ராமசாமி? அன்னைக்கு தர்ம யுத்தம் யாரால் தொடங்கப்பட்டது?
அவர் தலைமையேற்றம் தொடங்கியது பாஜக தான் நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி ஆட்சியை காப்பாற்றணும் பாஜகங்கிறது ஒத்துக்கும். அதுதான் முக்கியம். ஆட்சியை பாஜக காப்பாற்றி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக என்று பெருமை பெற்றுக் கொள்கிறாரே, அதுக்கு காரணம் யாரு? மோடி. ஒன்றுமே செய்யல சார். 18 எம்எல்ஏக்கள் எதுவுமே செய்யல. தினகரன் பக்கம் இருந்த 18 எம்எல்ஏக்கள் எதுவுமே செய்யல. கவர்னரை பார்த்து போய் ஒரு மனுத்தம் கொடுத்தாங்க. அந்த 18 பேரை நீக்கினாங்க. ஏதாவது நியாயம் இருக்காதுல்ல? 18 பேரை நீக்கினாங்க சார். எடப்பாடி காப்பாற்றிருக்காங்க. என்னெல்லாம் செஞ்சு உங்களை காப்பாற்றி கொடுத்தாங்க. நன்றி விசுவாசம் இருந்தது அவங்களுக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை பிரதமராக ஆக வேண்டிய அந்த தேர்தலில் மோடியை பிரதமராக விடாமல் தடுப்பதற்கான வேலையை செஞ்சீங்க. இதான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கட்சியை வேற காப்பாத்துங்க ஐயா. இதான் நாங்க கேட்கிறோம். உங்களை என்ன கேட்கிறோம்? இந்த கட்சியினுடைய முதலமைச்சரை நீங்களே இருந்துட்டு போங்க. இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நீங்களே இருந்துட்டு போங்க. இதை வேண்டுமானால் நாங்கள் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இதற்காகவும் இந்த இயக்கத்தை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இதைத்தான் நாங்க சொல்றோம். நன்றி நன்றி. நான் மக்களுடைய தீர்ப்பை தெரிஞ்சுட்டு வரேன். முடிவன் ராமசாமி. அதிமுக உங்களுக்கு அது உரிமை இல்லை. நன்றி நன்றி. நான் மக்கள்